ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வந்து தர்பூசணி சாப்பிடலாமா, அதுக்கு நன்மைகள் என்ன, அதோட பக்க விளைவுகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்ப காலத்தில் ஊட்டச்சத்து நிறைந்த பழங்கள் சாப்பிட்றது ரொம்ப அவசியம். பருவ காலத்துக்கு ஏற்ப கோடை காலங்களில் அதிகமாக தரக்கூடியது வந்து தர்பூசணி பழங்கள் தான். தர்பூசணி பழம் ஊட்டச்சத்து நிறைந்த பழம். கர்ப்ப காலத்தில் மருத்துவர் வந்து இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது உங்களுக்கு நல்லது தான். உங்கள் வயிற்றை வந்து குளிர்ச்சியாக வச்சுருக்கோம். இதனால் கர்ப்பகால நோயான தசைப்பிடிப்பு, நெஞ்செரிச்சல், அது மாதிரி பொதுவான அறிகுறிகள் எதுவாக இருந்தாலும் சரி செய்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தர்பூசணியில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B6 அப்படின்லாம் நிறையா இருக்குது. இதில் மேக்னீசியம், பொட்டாசியமும் இருக்குது. அப்படியே பழமாகவே எடுத்துக்கலாம். இதில் தாதுக்கள், விட்டமின்கள், நீரெல்லாம் அதிகமாக இருக்குது. இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு இது என்னென்ன நன்மைகள் தரும் அப்படின்றத பார்க்கலாம். நெஞ்செரிச்சலை நீக்கும். கர்ப்பிணி பெண்கள் பொதுவாக நெஞ்செரிச்சலும் அவங்களுக்கு அமிலத்தன்மையும் செரிமான பிரச்சனையும் ஏற்படுத்தும். ஒரு சில பெண்களுக்கு வந்து கர்ப்பகாலம் முழுவதுமே இந்த பிரச்சனை இருக்கும். உங்களோட கர்ப்பகால ஹார்மோன்னால தான் இந்த அசௌகரியம் ஏற்படுது. மோசமான நெஞ்செரிச்சல் உங்களுக்கு இருக்குது, அது மாதிரி செரிமானம்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு தர்பூசணி ரொம்ப நல்லது. கர்ப்ப காலத்தில் குறிப்பாக 2வது ட்ரைமஸ்டரில் பெண்களுக்கு கை கால்களில் வீக்கம் ஏற்படும். அதை எடிமான்னு சொல்கிறாங்க. உடலில் திரவங்கள் வந்து அதிகமாக தேங்கிறதுனால இது ஏற்படுது. தர்பூசணியில் 92% நீர் இருக்குது. இது வந்து உங்கள் அடப்பல்கள் நீக்கி எடிமாலேருந்து நிவாரணம் அளிக்குது. மணிக்கு எடிமா வந்து தீவிரமாகாமல் இருக்கிறதுக்கும் தடுக்கிறது. இப்போ நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு தொடர்புடைய மற்றொரு பிரச்சனை என்பது நீரிழப்பு. வெயில் காலத்தில் இது ரொம்ப ஏற்படும். உங்களுக்கு ஒரு வித சோர்வு, அது மாதிரி சோம்பலாக இருக்கிறது, முன்கூட்டியே கர்ப்பம் வந்து பிறந்துடுறது, இந்த சிக்கல்லாம் நிறையா இருக்கும். நீர்ச்சத்து இழப்புனால அதிக நீர்ச்சத்து உள்ளடக்கியது தான் இந்த பழம். கர்ப்ப காலத்தில் பெண்கள் சந்திக்கும் மற்றொரு பிரச்சனை காலை நேர குமட்டல், வாந்தி இதெல்லாம் இருக்குது. இது முதல் ட்ரைமஸ்டர்லேயே அதிகமாக இருக்கும். மார்னிங் சிக்னஸ்னாலும் ஃபஸ்ட்டு 2-3 வீக்ஸுக்கு இது ஏற்படும். காலையில் ஒரு டம்ளர் தர்பூசணி பழத்தை எடுத்து சாப்பிட்றதுனால நிவாரணம் ஏற்படலாம். காலை நேர நோய் வந்து குணப்படுவதோடு உங்களுக்கு நாள் முழுவதும் புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் தர்பூசணி பழம். கன்சீவாக இருக்கும்போது உங்களோட உடலுக்குமே உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் சேர்த்து நோய் தொற்றுக்களை எதிர்த்து போராட வேண்டும் அப்படின்ட்டிங்கன்னா கண்டிப்பாக தர்பூசணி பழம் சாப்பிடணும். இயல்பாகவே இந்த காலத்தில் உடல் எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சிட்டே வருது. தர்பூசணியில் இருக்கக்கூடிய லைகோஃபின் அப்படின்ற சக்தி வந்து உங்களுக்கு ஆக்சிஜனேற்றம் அப்படின்றத தரும். இதனால் உங்களுக்கு எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். தர்பூசணி பழத்தில் டயட்ரிக்ன்ற பண்பு இருக்குது. இது நச்சுக்களை வெளியேற்றவும் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய யூரிக் அமிலத்தை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தர்பூசணியில் இதெல்லாம் இருக்கிறதுனால கர்ப்ப காலத்தில் கல்லீரல், சிறுநீரகத்தில் சரியான செயல்பாடுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உடல் நச்சுக்களை நீக்கி உடல் வந்து ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் உடலில் வந்து தொடர்ந்து ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படலாம். அவங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதையும் பார்ப்பீங்க. வயிற்றில் இருக்கக்கூடிய தசைப்பிடிப்பு, வலியெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த தர்பூசணி பழம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலத்தில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றத்தின் காரணமாக மற்றொரு பிரச்சனையாக இருப்பது வந்து உங்கள் தோல் நிரம்பி வந்து தடுக்கிறது. மலச்சிக்கலை குறைக்குது. கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய மற்றொரு பிரச்சனை வந்து மலச்சிக்கல். தர்பூசணியில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மலச்சிக்கல் வந்து இல்லாமல் இருக்கலாம். கர்ப்ப காலத்தில் பெண்கள் வந்து தர்பூசணி சேர்க்கறதுனால வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எலும்புகள் வந்து வலுவாகும். வளரும் குழந்தைக்கு எலும்புகளும் பற்களும் உருவாகிறதுக்கு தர்பூசணிகள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தர்பூசணி அதிகமாக எடுத்துக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு பக்க விளைவு ஏற்படலாம். கர்ப்ப காலத்தில் நீரிழிவு நோய் கூட ஏற்படும். அதிகமாக எடுத்துக்கிற போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸின் அளவு அதிகரிக்குது. அதனால் உங்களுக்கு வந்து சுகர் வர வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பல வடிவில் வந்து அளவான அளவில் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி